நாம் இப்போ வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். முதல் எபிசோடில் இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்கன்ற கேள்விக்கான பதில் தேடி போயிருந்தோம். அதே 2வது எபிசோடில் இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக பிறந்தோம் அதற்கான காரணத்தை தேடி போயிருந்தோம். ஆனால் 2த்துக்குமே சரியான பதில் கிடைக்கல. இப்போது அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிற விஷயமாக தான் நம்ம 3வது எபிசோடு பார்க்க போகிறோம். டெத், இறப்பு. இந்த உலகத்தில் முதல்ல பிறந்த மனுஷன்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டால் அது யாருக்குமே தெரில. இந்த கேள்விக்கான பதில் தேடி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு. இது 3மே வேறு விஷயம் இல்லை. எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்கும். இதோட இப்போ டெத்தை பற்றி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இறப்புனா மூளை, இதயம், உடல் இது 3 செயல்பாடு நின்றுச்சுன்னா நம்ம இறப்புன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சயின்ஸ் அதை ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போய் 2013 யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் அங்கே ரிசர்ச்சர்ஸ்லாம் நம்ம உடல் இறந்து போனோன்னையும் நம்ம மூளையோட செயல்பாடு நிற்கிறது இல்லை. அப்போது தான் அதிக அளவிலான காமா கதிர்கள் நம்ம மூளையிலேருந்து வெளிப்படுது. இது எப்பொழுதுமே ஒரு மனிதன் அதிக அளவு உற்சாகத்தோடு இருக்கும்போது வெளிப்படக்கூடிய கதிர்களை விட இது அதிகமாக செயல்பட்டுருக்கு. அப்படின்னா நம்ம இறக்கும்போது நம்ம மூளை செயலிழந்து போகலை. அடுத்ததாக 2025 குவாண்டம் ஃபிசிசிஸ்ட் ராஜர் பென்ரோஸும் நியூரோ சயின்டிஸ்ட் ஸ்டூவர்ட் ஹெம்ராஃபும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய குவாண்டம் சைஸான செல்ஸில் நம்மளோட கான்சியஸ்னஸ் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அது நம்ம இறக்கும்போது மறைஞ்சு போகிறதில்ல. அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பேஸோட மேஜ் ஆகுது. அதாவது ஒரு உடஞ்சி போன ரேடியோவிலேருந்து சிக்னலை வெளியே வர மாதிரி. இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புன்றது புதுசாக எந்த ஒரு கான்சியஸ்னஸையோ நினைவையோ உருவாக்காதுன்னு, அதால் ரிசீவ் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. எங்கேன்னு தெரிலனா இந்த சீரீஸோட 2nd எபிசோட் போய் பாருங்கள், யூடியூப் சேனலில் இருக்குது. இப்போது மித்தாலஜிஸில் டெத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம். முதல்ல பகவத்கீதை. ஜாத்யஸ் யஹித்ருவோ மிருத்யுஹோ துருவம் ஜன்ம மித்யஸ தஸ்மாத் ஹர்பரியார்த்தே நக்தம் சோசித்து அர்ஹசி. இதன் மூலமாக இந்த பூமியில் நம்ம பிறந்தா கண்டிப்பாக ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அதே மாதிரி இறக்குறவங்க எல்லாருமே மறுபிறப்பை எடுத்து தான் ஆகணும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி நம்மளால் தடுக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார். இது இஸ்லாமில் இன்னா இல்லாஹி வா இன்னா இலாஹி ராஜீவ். இதன் மூலமாக நாம் எல்லாருமே கடவுளோட பிள்ளைகள் தான். அதனால் அவர்கிட்ட நம்ம திரும்பி போய் தான் ஆகணும். வாழ்க்கைன்றது ஒரு கடன் மாதிரி. இறப்பு மூலயமா அதை நம்ம திருப்பி செலுத்துகிறோம். இதை கிறிஸ்டியானிட்டியில் நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உனக்கான விதியையும் எழுதினேன், என்னை நம்புகிறவங்க இறந்த பிறகும் இந்த உலகத்தில் வாழ முடியும். இறப்புன்றது கடைசி பக்கம் கிடையாது. அடுத்ததாக இறப்பை பற்றி தமிழ் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். அதுலேயும் இதில் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோட கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்கப்பட்ட வள்ளலாரை பற்றி தான். அவர் இறப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம். சாமார் அனைத்தும் தவிர்த்துங்கனக்கே ஆமார் அருளிய அருள் பெருஞ்சோதியே. அருட்பெருஞ்சோதியே, என் வாழ்க்கையிலிருந்து இறப்பை நீ நீக்கிவிட்டாய். என்னை உன்னோடு இணைத்து கொண்டு எனக்கு இறப்பின்றி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தாய். அதனால் நானும் அருட்பெரும் ஜோதி ஆகினேன். இதன் மூலமாக வள்ளலார் நாம் அந்த அருட்பெரும் ஜோதியோட ஒன்றா சேரும்போது இறப்பின்றி வாழலான்னு அந்த இறப்பையே முறியடிக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. இதை நான் பார்க்கும்போது தான் வள்ளலாரை பற்றி பல மிஸ்ட்ரீஸும் அவர் சொன்னது உண்மைன்றதையும் நான் கண்டுபிடிச்சேன். அதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லைட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே புறநானூறு நூலில் அயாத்தி சிறுவன் தேரையர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீயும் கேண்மதி அத்தை வீயாது நிலைய பொருளோ இல்லை சாவே அதனினும் இனிது. கவனமாக கேள், இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல. இறப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டால் இவ்வுலகில் அதனினும் இனிது வேறு எதுவும் இல்லை. அது சிவவாக்கிய சித்தர். சாவதற்கு அஞ்சேல் சாவாமல் வாழ்வதை தேவனை நம்பிடச் செய்தர் நெஞ்சமே. சாவை நினைத்து அஞ்சாமல் இறப்பின்றி இருக்கும் கடவுளை நம்பு. அவன் மீது உன் பாரத்தை செலுத்து, அவன் உன்னை பாற்றுக்கொள்வான். இப்படி சொல்கிற இவர் தான் கடவுள்ன்றது நம்ம உடம்பு தான். நம்ம உடலுக்குள்ளே இருக்க அந்த ஆற்றல் தான்.
நம்ம உடலை ஒழுங்காக பார்த்துக்கிட்டாலே நம்ம இறப்பின்றி வாழலாம்னு இவர் சொல்கிறார். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கான்றத நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். இறப்பை பற்றி அவர் தூங்கி விழிக்கிறது பிறப்பின்னும் தூங்குறது இறப்புன்னும் சொல்லியிருக்காரு. அதே போல் இறப்புன்றது சாதாரணமானது தான். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அதுதான் இந்த உலகத்தோட சமநிலை. நாம் இந்த வீடியோவோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக சயின்ஸ் 2025 நம்ம பாடின்றது ஒரு ரிசீவர். நம்ம இறக்கும்போது வெளிப்படக்கூடிய காமா ரேஸை இன்னொரு பாடி அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்ற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதைத்தான் நம்ம தமிழர்கள் 2600 வருடங்களுக்கு முன்னாடியே அவர்களுடைய பாடல்களில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதே போல தான் மதங்களும் நாம் எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். ஆனால் இறக்குறவங்க எல்லாருமே மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணுன்றதும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். தமிழ் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சாவை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இறப்புன்றது எல்லாருக்கும் வர வேண்டியது தான். அது இந்த உலகத்தோட சமநிலையை குறிக்குது. இந்த சீரீஸ் மூலயமா எனக்கு தெளிவாக தெரிஞ்சது பிறப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏற்கனவே இருக்கும் ஒரு உயிர் ஆற்றலை தான் நம்ம உடல் ஏற்றுக்கிட்டு வேற ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்குதே தவிர நமக்கு முன்னாடி இந்த ஆற்றல் இருந்தவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நினைவுகள் நம்ம ஆள் மனதில் புதைந்துதான் இருக்கிறது. கடைசியில் பிறப்புன்றது நமக்கு ஒரு உடலை கொடுத்துச்சு, வாழ்க்கைன்றது நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. இறப்புன்றதும் எல்லாருக்கும் வந்து தான் தீரும். இப்போது இதுக்கிடையில் நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை வச்சு நாம் என்ன செய்கிறோன்றது தான். இதுக்கான பதிலை கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க.